ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கருவாட்டு குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி நெத்தில் கருவாடு வச்சு குழம்பு வந்து பண்ண போகிறேன். கருவாட்டு குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு மண் சட்டி வந்து வச்சுருக்கேன். நீங்கள் சாதாரண கடாயில் கூட பண்ணலாம். சட்டி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே பூண்டு இருக்கு இல்லையா, சின்ன பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அது ஒரு பல் பூண்டை எடுத்து நல்லா தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு, வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இது கூடவே இந்த டைமில் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது வெங்காயம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரும். இப்போ வெங்காயம், பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக வந்து மசிஞ்சு வரும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும். இது கூடவே மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வந்து வெந்து வரும். கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவியாக வேணும் அப்படின்னா வெங்காயம், தக்காளிலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இது கூடவே மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயிலே மசாலா வந்து ஒரு செகண்ட் வந்து நல்லா வதங்க விடணும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்த குழம்பு பவுடர் இருந்தால் அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. பட் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் வந்து தனியான மிளகாத்தூளும் தனியாக அரைச்ச மல்லி பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கோங்க. மல்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதனால தான் இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வந்து ஒரு செகண்ட் வந்து இப்படி நல்லா கலந்து விடுங்க. கருவாட்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஓரளவுக்கு நல்லா எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இருக்குல்லையே அது வந்து சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெல்லாம் புளி வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் புளி வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்ல குழம்பாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு மீடியமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நான் வந்து கிரேவியாக வேணுன்றதுனால கொஞ்சம் கம்மியான தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டு உப்பு, காரம் ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா அந்த மசாலா வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரட்டும். நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து கருவாடை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கருவாடை பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் வந்து ஒரு 4 நிமிஷமாவது நல்லா ஊற வச்சு நல்லா வந்து கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள மேலே உள்ள இந்த மண் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா போகும். அப்படி இல்லைனா குழம்பு வந்து ஒரு மாதிரி நெருன்னு இருக்கும். ஸோ சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி இப்போ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடை சேர்த்துட்டு நான் வந்து கரண்டி எதுவுமே போடாமல் கலந்து விடாமல் அப்படியே ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். குழம்பு வந்து ரெடி நமக்கு.
இப்போ பாருங்கள் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிக்கிறேன். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே குழம்பு வந்து செம்மையாக இருக்குது. ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சூடான சாதத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிடும்போது செம்ம பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி வந்ததுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.